சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். என்ன ராதா, என்ன விஷயம்? எல்லாரும் உட்காருங்க. உன்கிட்ட சொன்னாலா? தெரியலையேங்க. எல்லாரையும் கூப்பிட்டுருக்கா? பாட்டி வாங்க. வாங்க உட்காருங்க. உட்காருங்க. மெதுவா. என்ன செவந்தி, மீட்டிங் எல்லாம் போடுற? சொல்றேன் இருங்க நீ. நேத்து பணம் வந்தது. நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து கஷ்டப்படுறோம். அதுல லாபம் வரும்போது அதையும் நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து அனுபவிக்கணும்ல. அதனால ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் இப்போதைக்கு எவ்வளவு தர முடியுமோ அதை நான் இந்த செக்ல எழுதியிருக்கேன். வாங்கிக்கோங்க. அண்ணா, இது உனக்கு. என்னமா அது? எதுக்கு எனக்கு செக் எல்லாம் கொடுத்துட்டு இருக்க? அதெல்லாம் எனக்கு ஒண்ணும் வேணாமா. நீ நல்லா இருக்கல்ல, எனக்கு அது போதும். நான் நல்லா இருக்கேன்னு அதனாலதான் உனக்கு கொடுக்கறேன். வாங்கிக்கோ. அனி, இந்தாங்க. என்ன செவந்தி, எனக்கு எதுக்கு கொடுக்கற? இந்தாங்க, புடிங்க. என்னமா அது? அட, எவ்வளவோ இடத்துல வேலை செஞ்சிருக்கேன் செவந்தி. மாச சம்பளம் கூட ஒழுங்கா கொடுக்க மாட்டாங்க. ஆனா நீதான் இப்படி சம்பளம் போக லாபத்திலயும் பங்கு தர. இந்த கம்பெனி ரொம்ப பெரிய கம்பெனியா வளரணும். கண்டிப்பா வளரும் அனி. நாம இத்தனை பேரும் சேர்ந்து ஹார்ட் ஒர்க் பண்றோம்ல, வளராம போயிடுவோமா என்ன? அண்ணா, இத செல்வி கொடுத்துருங்க. ஐஷு, உனக்கு ஒண்ணும் கிடையாது. பரவாயில்ல அண்ணி. பாட்டி, நீங்க தான் பெரிய ஓனர். நீங்களே ஐஷு கிட்ட கொடுத்துருங்க. எனக்கு எதுக்கு அண்ணி? நம்ம வீடு நம்ம கம்பெனி. இதுல நான் தனியா வாங்கி என்ன பண்ண போறேன்? ஏ ஐஷு, உன் பசிக்கு நான் சாப்பிட முடியாதுல்ல. எல்லாரும் ஒன்னா இருந்தாலும் அவங்க அவங்க வாழ்க்கைன்னு ஒண்ணு இருக்குல்ல. வாங்கிக்கோ, ரொம்ப சீன் போடாத. ஐயோ பாட்டி, ஃபர்ஸ்ட் டைமா என் லைஃப்ல நான் சம்பாதிக்கிறேன். இத நான் என் ஹஸ்பண்ட் கிட்ட கொண்டு போய் காட்டி ஒரே சீன் போட போறேன். பாருங்க, அவருக்கு இதுல ஒரு நல்ல கிஃப்டா வாங்கி கொடுக்கணும். நீ உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை வாங்கி கொடு. இந்த மாதிரி ஒரு செக் இல்ல, வருஷம் வருஷம் நிறைய செக் உங்க எல்லாருக்கும் நான் கொடுக்கணும். அதுக்கு இந்த கம்பெனி நல்லா வளரணும். சோ எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஹார்ட் ஒர்க் பண்ணுவோம். வர பணத்தை இப்படி ஆள் ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் பிரிச்சுக்குவோம். சரியா? சரிமா. கண்டிப்பா செவந்தி, உன் நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லதாதான் நடக்கும். அனி, நல்ல மனசு மட்டும் இருந்தா பத்தாது, ஹார்ட் ஒர்க் பண்ணா கண்டிப்பா கிடைக்கும். அதானே அக்கா, நாங்களும் மாடு மாதிரி எல்லா இடத்துலயும் வேலை செஞ்சிருக்கோம். சம்பளம் கொடுப்பாங்களே தவிர லாபத்துல பங்கு கொடுக்கற மாதிரியான ஓனரை நான் பார்த்ததே இல்ல. முதலாளிங்கெல்லாம் ஏதோ வானத்துல இருந்து குதிச்ச மாதிரி நடந்துக்குவாங்க. திலகா, நமக்குள்ள எதுக்கு இந்த முதலாளி தொழிலாளி எல்லாம்? என்ன பொறுத்த வரைக்கும் நான் காசு போடுறேன், நீங்க உழைப்ப போடுறீங்க, எல்லாம் ஒண்ணுதான். வெறும் காசை மட்டும் வச்சுக்கிட்டு இந்த உலகத்துல யாரும் எந்த தொழிலும் பண்ணிட முடியாதுல்ல. உழைக்கிறவங்களும் வேணும்ல. அதே மாதிரி உழைப்ப மட்டும் வச்சுக்கிட்டு காசு இல்லாம எதுவும் பண்ண முடியாது. அப்போ ரெண்டு பேரும் சேர்ந்துதான் ஒரு தொழில பண்ணணும். வர லாபத்துல அவங்க அவங்க வேலைக்கு தகுந்த மாதிரி பங்க எடுத்துக்க வேண்டியதுதான். இத புரிஞ்சுக்காம நிறைய பேரு காசு போட்டா வர லாபத்தை அவங்களுக்கு தானே நினைச்சுக்கிறாங்க. என்னைக்கு ஷேர் பண்ணி கொடுக்கறோமோ அன்னைக்குதான் கம்பெனி வளரும். நல்லா பேசுறீங்கக்கா. நீங்க இந்த மாதிரி எங்க முன்னாடி எல்லாம் பேசினா பத்தாது.
இன்னும் பெரிய பெரிய ஆர்டர் எல்லாம் வாங்கி நம்ம கம்பெனியை பெரிய கம்பெனியாக்கி 1,00,000 பேருக்கு முன்னாடி இந்த மாதிரி எல்லாம் பேசணும்க்கா. 4 பேருக்கு அப்பதான் ஆசை வரும் உங்களை மாதிரி வளரணும்னு. ம். ஆ, வளரலாம் வளரலாம். சரி, அடுத்த வேலையை பாப்போமா? ஆ, பார்க்கலாம். வாங்க. நான் தான் ஃபர்ஸ்ட் உட்காருவேன். நான் தான் மது அக்கா உட்காருவேன். நான் தான் ஃபர்ஸ்ட்னு சொல்றேன்ல. நான் தான் ஃபர்ஸ்ட். ஏய், என்ன பண்றீங்க? ஏய், எதுக்கு சத்தம் போட்டுட்டு இருக்கீங்க? இப்படியே சத்தம் போட்டுக்கிட்டு இருந்தீங்க, கார்ல கூட்டிட்டு போக மாட்டேன்னு சொல்லிட்டேன். அம்மா, நான் ஃப்ரண்ட் சீட்ல உட்காரணும்னு சொல்றேன், கேட்கவே மாட்டேங்கறாங்கம்மா. ஃப்ரண்ட் சீட் எனக்குதாம்மா. ஹலோ, கேர்ள்ஸ் பேக் சீட்ல தான் உட்காரணும். எனக்கு ஃப்ரண்ட் சீட் தான். ஹே, இது என்ன புது ரூல்ஸா இருக்கு? அப்படியெல்லாம் கிடையாது. யார் வேணும்னாலும் எங்க வேணாலும் உட்காரலாம். சரி, டெய்லி ஒவ்வொரு ஆளும் ஃப்ரண்ட் சீட்ல மாத்தி மாத்தி உட்காந்துக்கோங்க. மத்த 2 பேரும் பேக் சீட் போயிடுங்க. ம், புரியுதா? சரி, கிளம்புங்க. அப்போ நான் தான் பெரிய பொண்ணு, அதனால நான் தான் ஃபர்ஸ்ட் ஃப்ரண்ட் சீட்ல இன்னைக்கு உட்காருவேன். சரி, ஓகே. ம். டைம் ஆயிடுச்சு. வாங்க வாங்க வாங்க. போ. ஆல்ரெடி லேட். வாங்க. உட்காருவேன். நான் தான் ஃபர்ஸ்டா உள்ள போவேன். சரி, வேகமா உட்காரு. உள்ள போ சீக்கிரம். செவந்தி, ஆ, புதுசா காரெல்லாம் வாங்கியிருக்க, சொல்லவே இல்ல. ஆமாக்கா, கொஞ்சம் வேலைக்கும் தேவைப்படுற மாதிரி இருந்தது, வீட்டுக்கும் கொஞ்சம் உதவியா இருக்குமே தான் வாங்கினோம். ரொம்ப சந்தோஷமா. கார்ல நீ உட்காந்து ஓட்டிட்டு போறத பாக்கும்போது அந்த காலத்து விஜயசாந்தி படம் பாக்குற மாதிரியே இருக்கு. இன்னொரு நாள் என்னையும் ஒரு ரவுண்டு கூட்டிட்டு போயேன். கண்டிப்பா கூட்டிட்டு போறேன்க்கா. போலாம். என்ன, பசங்களை ஸ்கூல் கூட்டிட்டு போறியா? ஆமாக்கா. சரிக்கா, டைம் ஆயிடுச்சு. இவங்கள ஸ்கூல்ல விட்டுட்டு அப்படியே ஃபேக்டரிக்கு போகணும். வரட்டுமா? சரி செவந்தி, பார்த்து பத்திரமா ஓட்டிட்டு போ. ம், சரிக்கா. ம். பூரணி, சொல்லுங்கக்கா. நம்ம செவ்வந்தி கார் ஓட்டுற அழக பாத்தியா? சும்மா ராக்கெட்ல போற மாதிரி போகுது. ஏன் பூரணி, நீ நல்லா கார் ஓட்டுவியா இல்ல பின்னாடி சீட்டு டிரைவர் தானா? இது என்னடா இது? கார் ஓட்ட தெரியுமா தெரியாதான்னு கேட்டா சொல்ல வேண்டியது தானே. இப்படி ஒன்னும் பேசாம போனா எப்படி? நம்ம போவோம். சார். ஓ, சொல்லுங்க ரகு. இல்ல சார், நம்ம புது சிங்கப்பூர் ப்ராஜெக்ட்டுக்கு அசிஸ்டன்ட் மேனேஜரா நம்ம டீம்ல இருந்து யாராவது எடுக்க போறீங்கன்னு பேசிட்டு இருந்தாங்க. ஆமா, நம்ம சிஸ்டர் கன்சர்ன் தானே அது. இங்க இருந்து அங்க போனா கொஞ்சம் நம்பிக்கையா இருக்குமேன்னு பாத்துட்டு இருக்கேன்.